இதான் பாருங்கள், இதுதான் நாகமங்கலத்தினுடைய மையானம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மற்ற மதத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா, கிறிஸ்தவர் மதத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா சமாதியெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த நம்ம நாகமங்கலத்தில் உள்ள மையானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இதுக்கு இப்படி குப்பை கூடாமல் இருந்தால் இதை 2 நாளைக்கு முன்னால் ஒரு அம்மாவை கொண்டு வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்த பாருங்கள். அதுக்கு அப்படியே பக்கத்தில் பாருங்கள். இது நம்ம இந்து மதத்தில் இது நம்ம சிவனும் பார்வதியும் வசிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இங்கே உள்ள நிர்வாகிகள்லாம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு மற்ற மதத்துலலாம் பாருங்கள் மையானம் எப்படி இருக்குது. நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இடம் ஒரு மையான கரைனா எப்படி இருக்கணுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம அதிகாரிகள்லாம் இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு நீங்கள் ரெஸ்பான்ஸாக இதை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இது நாகமங்கலத்தில் உள்ள மையான கரைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே. இது என்ன நம்ம குப்பையோட குப்பையாக அது புனம் எரியுதா இல்லை குப்பை எரியுதான்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இது நம்ம பஞ்சாயத்து நிர்வாகிகள், இதுக்கு அவங்க தான் பொறுப்பு. இதுக்கு எதாவது பார்த்து நீங்களே ஒரு நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க. இங்கே நம்ம நாகமங்கலத்தில் உள்ள குப்பைகள் எல்லாமே இங்கே அதுக்குன்னு ஒரு இடத்த கிடங்கு மாதிரி ஒதுக்கி இந்த இடத்த எங்களுக்கு கொஞ்சம் சீரமைச்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எதை விட்டுட்டு போகிறோம்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள். மக்கள்லாம் நீங்களே பாருங்கள். நம்ம இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இதெல்லாம் தெய்வம் நம்ம கோவிலை எப்படி வச்சுருப்போமோ நம்ம வீட்டை எப்படி வச்சுருப்போமோ அது மாதிரி இருக்கக்கூடிய இடம். இதை பாருங்கள், பக்கத்தில் ஒரு அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கம் பண்ண இடத்துல பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வெறும் குப்பையை தான் கொடுத்துட்டு போகிறோம். இங்கே நம்மளோட இந்து மதப்படி இது சிவனும் பார்வதியும் வசிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் கைலாயம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடம் எப்படி குப்பை குடமாக கிடக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள். நன்றி, வணக்கம்.